ஹலோ, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்ன் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ பேன் கேக் செய்ய போகிறோம். ஸோ கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 முட்டையை வந்து இது மாதிரி செப்ரேட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரில் கொஞ்சம் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுருக்க யோக்கை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வந்து இந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதை வந்து ரொம்ப பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பேன் கேக் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நமக்கு வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா கீ எது வேணாலும் நம்ம விருப்பம் தான் போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு போட்டு அழகாக வந்து குட்டி குட்டி பேன் கேக்காக சுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐடியாஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பாயில் பண்ண கார்ன், அது கூட நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூட வேணால் நீங்கள் சில்லி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேன் கேக்கில் கொஞ்சமாக ஹனி போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடலாம். ஸோ அடுத்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் வந்து வச்சு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.